சூர்யா, இன்னைக்கு நம்ம விருதுநகர் பக்கத்துல பார்க்க போற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு? உண்மையிலேயே இவர் ஸ்பெஷல் தான். ஏன்னா இவருடைய அப்பா பெரிய டைரக்டர். தன்னுடைய மகன் எப்படியெல்லாம் ஆகணும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய ஆசை இருக்கும். அதே போல ஆசை கனவுகள் இவருக்குள்ளேயும் இருந்துச்சு. அது எல்லாமே எப்படி பிரதிபலிச்சதுன்னா, சினம்னு சொன்னா இவர் ஒரு வேங்கையன், வாகான்னு சொன்னா அவர் ஒரு இந்தியன், ஹரிதாஸ்னு சொன்னா அவர் ஒரு கன்னியன், யுவன் யுவதி அப்படின்னு சொன்னா இவர் இனியன். இவருடைய படங்கள் எல்லாமே நினைத்தாலே இனிக்கும். அப்ப யாரு? டைரக்டர் குமரவேலன். கூப்பிடலாமா? So let's welcome டைரக்டர் GNR குமரவேலன் அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். உங்க மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதத்துல. பெரியவங்களா? இல்ல சார், பெரியவங்க அப்படின்னா ஆக்சுவலா சிவபெருமான் தான் பெரியவர், முருகரை பெரியவர்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தகப்பன் சுவாமி இல்ல, அப்பாவுக்கே பாட சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட நீங்களும் எங்களுக்கு தகப்பன் சுவாமி தான். ஒவ்வொரு ஷோ கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்களா? அப்படி இல்லை, நல்லா ஓப்பனிங் நல்லா கொடுக்குறீங்க. பட் ஐ லைக் யூ வாய்ஸ். உங்களுடைய உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். ஐ பீன் சீயிங் திஸ் ப்ரோக்ராம். ரெண்டு பேரும் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த உச்சரிப்பு ரொம்ப ஸ்பெஷல். மிக்க நன்றி சார். எல்லாம் உங்களை மாதிரி அன்பு நேயர்கள்ட்ட பேசி பேசி அப்படியே கற்றுக்கிட்டேன் சார். எஸ் சார். GNR குமரவேலன் சார் அப்படின்னு சொல்லும் போதே உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்பாட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் சார். SP முத்துராமன் சாருக்கும் அப்பாவுக்கும் பெரிய ஒற்றுமை உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, SP முத்துராமன் அவர்கள் தான் ரஜினி சாரை வச்சு அதிக படங்கள் பண்ணவர். அதே போல் GNR சார் தான் கமல் சார் வச்சு அதிக படங்கள் பண்ணவர். அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவானுடைய புதல்வர் நீங்கள். அப்பா எப்படி சார் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஆனால் அப்பாவுக்கு ஆசை நீங்கள் டைரக்டர் ஆகிறது இல்லை, வேற ஒரு துறை. அது என்ன துறை சார்? அப்படிலாம் இல்லை. அப்பாவை பொறுத்தவரையும் வந்து என்ன ஃப்ரீயாக அதை விட்டுட்டாரு. இதுதான் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே இது பண்ணல. நீ என்ன பண்ணுறியோ அதை நீ செஞ்சுக்கோன்னு தான் இது பண்ணார். எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இதில் வந்தேன். அவர்கிட்ட சொல்லும்போது கொஞ்சம் கைட் பண்ணார். நேராக எடிட்டிங்கில் போய் போட்டார். நான் டைரக்ஷன் ஃபோட்டோகிராஃபி அப்படி தான் இருந்தேன். பட் எடிட்டிங்கிறப்போ ஏன்னா, பிகாஸ் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். ஒரு நல்ல எடிட்டர் தான் கேன் பி அ கிரியேட்டராக இருக்க முடியுங்கிறது எங்கள் அப்பா. ஏன்னா எங்கள் அப்பா வந்து பீம் சிங் சார்ட்ட எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக இருந்து துரசிங்கம் சார்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்தார். SP முத்துராமன் சாரோட 25 படங்கள் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணி டைரக்டர் ஆனார். ஸோ அதனால் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எடிட்டிங் அப்படின்றத நம்பினார். அது 100% உண்மை. எனக்கு அந்த எடிட்டிங் நான் கற்றுக்கிட்டது வந்து எனக்கு வந்து கை கொடுக்குது பல இடங்களில். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக எடிட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சதுனால அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் பெரிய ஜாம்பவான்னு கேள்விப்பட்டிருக்கோம் சார். கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் உங்களுக்கு நிறைய நம்முடைய செலிப்ரிட்டிஸ், நிறைய ரசிகர்கள் உண்டு. நிறைய குறிப்புகள் கூட அதில் கொடுத்துருப்பாங்க. நிறைய நம்மளுடைய ஒளிப்பதிவாளர்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் நிறைய பேர் உங்களுடைய புகைப்படத்திற்கு ரசிகர்கள். எப்படி சார் அந்த ஜாலம்? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் ஹரிதாஸ் பண்ணும்போது கேமராமேன் ரத்னவேலு சொல்லப்பில் நான் அவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் வாடா போட தான் பேசிப்போம். டே நீ கேமரா நத்துக்குள்ள டப்பு டேரக்ட் ரைட்டடா அப்படிம்பாவன். ஸோ ஏன்னா பிகாஸ் நத்திங் லைக் ஒரு விஷயம் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோமோ அது வந்து ஒரு க்ரியேட் பண்ணுறோமோ ஒரு டேரக்டர்னால் இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் த விஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா? ஸோ ப்ரீ விஷுவலுங்கிற ஒன்று இருக்குல்ல. ஸோ ஐ ஸ்டார்டட் பிலீவிங் இன் தட். ஸோ சின்ன வயசுலேருந்தே என்னென்னா ஒரு கேமரா, ஒரு அப்போல்லாம் வந்து கொடாக் ஃபிலிம் ரோலில் வந்துட்டு ஃபிலிம் ஷூட்டிங் கேமரா ஆரிஃப்ளெக்ஸில் இருக்கும் தெரியுங்களா, 2C கேமராவில். அதில் வந்து லேப் அப்போ நெகட்டிவ் தானே. ஆமாம். ஸோ ஷூட்டிங் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா எண்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் இருக்கும். அதை வந்து ஒரு இதில் கேப்சூலில் போட்டு ஒரு கேசட்டில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நான் ஷூட் பண்ணுவேன் நான். விச் இஸ் நாட் ரைட், அப்ராப்ரியேட்டாக இருக்காது. ஸோ அதுக்குடைய கேலிமீட்டர்ஸ் எல்லாமே வேறையாக இருக்கும். பட் ஸ்டில் ஐ யூஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தட். ஸோ அப்போ அதுலேருந்தே என்னென்னா ஒரு ஃப்ரேம்குள்ளே நம்ம என்ன சொல்ல வரோங்கிற விஷயம் வந்து எனக்கு அது ரொம்ப அதோட இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆச்சு. ஸோ ஒரு டைரக்ஷன்னா வந்துட்டு இட் இஸ் காட் ஐ மீன் 24 கிராஃப்ட்ஸ் இஸ் அ மூவி மேக்கிங்கில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து லைக் ஹவு எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் எல்லாமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டைரக்ஷன் நான் நம்புகிறேன் நான். ஸோ இதெல்லாம் தெரியும் போது ஒரு லென்சிங், ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே, இந்த கம்போசிஷன் என்ன அந்த ஃப்ரேம்குள்ளே வேணும் வேண்டாங்க நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு கேமரா நாலேஜ் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டேரக்டருக்குள்ளேயும் வந்து ஒரு கேமராமேன் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. தட்ஸ் வாட் ஐ சே டெல் மை அசிஸ்டன்ஸ். கண்டிப்பாக சார். ஸோ இந்த பயணம் எப்படி நினைத்தாலே இணைக்கமுக்கு கொண்டு வந்தது சார்? ஆக்சுவலாக
அவ்வளோ அழகான திரைப்படம். அழகாய் பூக்குதே அப்படிங்கிற சாங் இப்போ கேட்டாலும் இனிக்கும். தேங்க்யூ. தட்ஸ் பேசிக்லி அ ரீமேக் ஃபிலிம் ஆஃப் கிளாஸ்மேட்ஸ், மலையாளத்தோட கிளாஸ்மேட் ரீமேக் தான் அது. அந்த படம் எனக்கு ஜெமினி பிக்சர்ஸ் தான் எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ நாம் நார்மலாக ஒரு படம் பண்ணும்போது நிறைய கதைகள் எழுதுவோம், யோசிப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அதெல்லாம் வந்து எனக்கு செல்லுபடியாக இல்லை. முதல்ல வந்து எனக்கு ஃபார் மீ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஜாப் டு ஒரு கதை சொல்லி. இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டேன். இன்ஃபேக்ட் அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கதை சொல்கிற 2 மணி நேரம்லாம் என்னால் சொல்ல முடியாது கதையை. அதிகபட்சமாக ஒரு 15 நிமிஷம் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து சில டைம் நல்லா கதை சொல்ல வரும், சில டைமில் வராது, டிபெண்ட்ஸ் அது. பட் நம்ம எடுக்கிறதுல வந்து ஏன்னா அந்த கதை சொல்லும் போது நான் விஷனுக்கு அங்கே ஓடிடுவேன், நான் அங்கே ஓடிடுவேன், விஷுவல்ஸ் அங்கே ஓடிடும். ஸோ ஐ வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள் இன் தட். ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் வந்துட்டு நான் நிறைய கதை சொல்லவே மாட்டேன். சரி பார்த்துக்கலாம், நம்ம கதை சொல்லிட்டா மட்டும் எந்த அளவுக்கு அது சரியாக இருக்கும், விஷுவலாக வரும்போது தான் எனக்கு தெரியும் கரெக்டாக தப்பாங்கிறத நான் ரொம்ப நம்புவேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு கரெக்டாக ஒரு ரீமேக்கான அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதை நான் வந்து சரியாக பயன்படுத்திட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து ஜெமினி பிக்சர்ஸ்க்கு அது இந்த நேரத்தில் எப்போ நன்றி. என்னை முதல்ல வந்து என்னை டெபியூ கொண்டு வந்து என்னை வந்து அந்த படத்து மூலிமா என்னை அறிமுகப்படுத்தினாங்க. மனோகர் பிரசாத், ரவிசங்கர் பிரசாத், அவங்களை என்றைக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுப்பேன். கண்டிப்பாக சார். அதுல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா யுவன் யுவதி அந்த படத்தோட கதைக்களம் ஆர்டிஸ்ட்லாம் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஒரு படம் பண்ணி முடித்தோடனே எனக்கு அடுத்தது வந்து ஒரு வாய்ப்பு அகெயின் எனக்கு ஒரு இமீடியட்டாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது எனக்கு என்னென்னா அது கொஞ்சம் நான் இப்போ எஸ் ராமகிருஷ்ணனோட ரைட்டர், அவரோட ஸ்கிரிப்ட் தான் அது. ஸோ எனக்கு சொல்லும்போது நல்ல ஒரு லைட்டர் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நல்லா எனக்கு ஹியூமர் இப்படி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஸோ ஒரு அப்ராடில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் வந்து யூஎஸில் நடக்கிற மாதிரி. பட் சில காரணங்கள்னால நான் வந்து அது யூஎஸ்ன்ற விஷயம் நடக்காமல் போச்சு. பட் அதுக்கு ஈக்குவலாக ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸை டிஸ்கவர் பண்ணோம், செஷல்ஸ் அப்படின்னு. அது எனக்கு லைஃப்பில் கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு. டாக்டர் ராம்தாஸ் ப்ரொடியூசரு. அண்ட் இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. நான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அந்த படம் அது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து என்னமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். வெற்றி தோல்வி அது ரீச் எல்லாமே அது ஆடியன்ஸ்ட்டை விட்டுறணும். பட் நம்ம பண்ணும்போது என்ஜாய் பண்ணி பண்ணணும், அவ்வளோதான். தட்ஸ் மை திங். நிச்சயமா சார். ஆக்சுவலாக இப்போ உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும் உங்களுடைய 3வது படம் ஹரிதாஸ். ஓகே, தேங்க்யூ. ஒரு வெற்றியாளராக இவ்வளவு விருதுகள் குவிக்கும் அப்படிங்கிறத நமக்கு எதிர்பார்க்கலாம் அப்போ. ஆனால் ஒரு சினம் இருந்திருக்கும் உங்களுக்குள்ள, யுவன் யுவதியில் விட்டுட்டோம், அடுத்து எப்படியாவது நம்ம பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, தட்ஸ் ரைட். ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு வெற்றி வரும்போது தான் அடுத்த வாய்ப்புகள் வரும். அது முக்கியமாக அந்த காம்பினேஷன்ஸ் அப்போ தான் வரும். ஒரு படம் பெருசாக போகல அப்படின்னோடனே அது வராது. பட் எனக்கு நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிராக்கிள் லைஃப்பில். டாக்டர் ராம்தாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு யுவன் யுவதின்ற படம் வந்து பெருசாக போகலை. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதை உடனே என்ன பண்ண, அந்த 2வது படம் ரிலீஸ் ஆகி செகண்ட் வீக்கே என்ன பண்ணார், செஷல்ஸ் வந்து எனக்கு டிக்கெட் போட்டு அமிச்சிட்டாரு, இங்கே வாங்க அப்படின்னாரு. சரி, என்ன வச்சு ஏதோ ரெண்டா அப்படின்னு திட்ட போகிறாரு, இந்த ஃப்ளைட் வாங்க போகிறாரு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் என்ன சொன்னார்னா, யூ ஆர் நாட் அலோன் ரெஸ்பான்சிபிள். ஒரு படம் வந்து ஒரு நல்லபடியாக எடுத்து ஒரு பட்ஜெட்குள்ளே எடுத்து நல்ல படமாக கொடுக்குறது மட்டும் தான் டேரக்டரோட இது. அதில் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி ப்ரொடியூசரோட இதுவும் இருக்குது. ஸோ எங்கள் சைடில் நாங்கள் ராங் ரிலீஸ் பண்ணிட்டோன்ற ஃபீலிங் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஏன்னா எங்களுக்கு தெரியல, இப்போ மங்காத்தாக்கு ஒரு 1 வீக் மேலே ரிலீஸ் பண்ணோம், எங்களுக்கு தெரியல அந்த அவ்வளோ பெரிய படம் வரப்போகுதுன்ட்டு. ஸோ படம் யுவன் யுவதி நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது எல்லா தேட்டர்லையும் எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து ஐ ஃபெல்ட் பர்சனலி, டேரக்டருக்கு இருக்கும் இல்லையா, பட் அந்த ப்ரொடியூசருக்கு என்னென்னா நான் கலைஞரக்கூடாது, திருப்பி எந்திரிச்சு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு வர வச்சு ஐம் கிவிங் another சான்ஸ் ஃபார் யூ, நீங்கள் திருப்பி ஒர்க் பண்ணுங்கள், என் பேனரே பண்ணுங்கன்னாரு. நான் அப்போவே சொன்னேன், டாக்டர் ஆக்சுவலாக அவர் பேசிக்லி டாக்டர் நல்லா யோசிச்சுக்கோங்க இந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கும்போது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, ஒரு படம் பெருசாக போகல நீங்கள் அவசரப்பட்டு கொடுக்காதீங்கம்பாங்க, அப்புறம் உங்களுக்கு பின்னால் இதாகணும். இன்னொன்றும் ஐ ஹவ் டிசைடட், நான் வந்து யார் பேச்சு கேட்குறேன் கிடையாது, ஐ மீன் செல்ஃப் பர்சன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ நான் உன்னே தான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், நான் எடுக்க போகிற இந்த படம் டாக்டர் வந்து உங்களுக்கு பேர் சொல்கிற படமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் லைக் ஹாப்பி வித் டாக்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஹரிதாஸ் பார்த்துட்டு சொன்னார், தம்பி என்னை ஹக் பண்ணி சொன்னார், உண்மையிலேயே எனக்கு பேர் சொல்கிற மாதிரி ஒரு படம் பண்ணிட்டீங்கன்னு. அது அஃப்கோர்ஸ் டாக்டர் ராம்தாஸ் மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங், அவர் அடிப்படையில் அவரும் ஒரு டாக்டராக இருக்கனால நல்ல ஹியூமன் பீயிங் அவர். ஸோ அதுக்கு காரணமாக இந்த ஃப்ரான்சிஸ் சார், வேல்முருகன், இவங்க எல்லாமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக ராம்தாஸ் சார், நீங்கள் மட்டும் அந்த சான்ஸ் வந்து சார் கொடுக்கலன்னா எங்களுக்கு இப்படி ஒரு டேரக்டர் கிடச்சிருக்க மாட்டாங்க, இப்படி ஒரு படம் எங்களுக்கு கிடச்சிருக்காது. தேங்க்யூ. அடுத்த திரைப்படம் எல்லாருமே தொட தயங்குற இடம் சார், அது ஒரு பெரிய படமாக கொடுத்தீங்க. அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கற்பனை எல்லாருக்குமே இருக்கும். எப்படி அதுக்கு உண்டான பிரயத்தனம் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த
ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். டாக்கிங் அபவுட் வாகா ரைட்? எஸ் சார். ஓகே, வாகா வந்து எனக்கு கண்டிப்பாக தேர்ட் ஃபிலிம் எனக்கு. ஆஃப்டர் ஹரிதாஸ்க்கு அப்புறம் ஒரு விஷயத்த சரி வேறு ஒரு கோணத்தில் பார்க்கணும், வேறு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒன்று பண்ணணும் அப்படின்றது என்னோட தாட்டு. ஸோ அப்போ நான் வந்து பேசிக்லி ஆர்மியை பற்றி பண்ணலான்னு தான் நான் போய் காஷ்மீரில் போனேன். பட் அங்கே போகும்போது சர்ப்ரைசிங்லி எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. பிஎஸ்எஃப்னு ஒரு ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர்ஸை பற்றி தெரிய வந்தது. ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் தெரிஞ்சது. ஸோ நான் அதை பார்க்கும்போது நிறைய சோல்ஜர்ஸை மீட் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் சொன்னாங்க. அதாவது நம்ம ஆர்மிங்கிறது ரொம்ப விரும்பி போய் பார்க்குற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு ஏரியா வேறையும் இருக்கும். அவங்களோட சர்வைவலுக்காக வந்தேன், என் ஃபேமிலிக்காக வந்தேன், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதுவே நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைட்டாக ஓகே, ஒரு பிஎஸ்எஃப் சோல்ஜர் பார்டரை காக்கிறவங்க வந்து ஒரு பாகிஸ்தான் பொண்ணோட லவ் ஆனால் என்ன ஆகுங்கிறது ஒரு சின்ன குவாய்ட் ஃபேண்டசி மாதிரி தான். அது ரியல் லைஃப்பில் இருக்குமா என்னங்கிறது கிடையாது, பட் அது ஃபேண்டசி ஸ்கிரிப்ட் அது. ஸோ அதுதான் நான் வந்து எனக்கு ஒரு களமாக எடுத்து பண்ணேன். ஸோ அதனால என்னால் அங்கே போய் வேற ஒரு களத்தில் போய் என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குற எல்லா படங்களும் நம்ம சூப்பர் ஹிட்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட அவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கும் உங்களோட சீனியர்ஸோட டைரக்டர்? நான் வந்து பேசிக்லி அப்பாவோட ஒர்க் பண்ணிட்டேன்ற ஷேடோ வந்து எனக்கு ரொம்ப அது கம்மியாக தான் யூஸ் பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குது. அப்பா இன்ஃபேக்ட் மகராசன் பண்ணும்போது நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு என்னென்னா வந்துட்டு எனக்கு தட் இஸ் அ டைம் லைக் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், எனக்கு படத்துக்குள்ளே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுன்றது அப்போ தான் எனக்கு கிடச்சிது. ஒரு டேரக்டருக்குள்ளே ஒரு விஷுவலும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கும் போது பாலுமேந்திரா சார் வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ரீட், எனக்கு கிடச்சது பெரிய வரம் அது அவரோட ஒர்க் பண்ண சதிலாவதி. ஏன்னா அவர் ஒரு கேமராமேன் கம் டேரக்டருங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். பட் எப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு மோர் தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்லா வந்து வெளியிலேருந்தே, ஏன்னா அவரை நெருங்குறது ரொம்ப கஷ்டம். அங்கே ஒர்க் பண்ணுற 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். பட் 2 பேரில் நான் சுகா 2 பேர் தான். சுகா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு, இப்போ பெரிய ரைட்டர் அவர். பட் நாங்கள் 2 பேர் தான் வந்து லைக் இருப்போம். ஆனால் அங்கே 2 பேரை வந்து அது 2 பேர் 2வது ஆளாக நான் நுழையிறதே ரொம்ப கஷ்டம் அவருக்குள்ள. ஏன்னா அவர் மனசில் இடம் பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் எனக்கு படம் முடியும் போது நான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன் அவர்கிட்ட. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அந்த படம் ஒர்க் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதல் தேசம் கதிரோட ஒர்க் பண்ணேன். பட் எல்லாத்துக்கும் முன்னால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்பா எப்படின்னா முதல் குருன்னு சொல்லணும், அது மாதிரி எனக்கு தம்பி கண்ணந்தானம் டேரக்டர், மலையாள டேரக்டர். தட் இஸ் வேர் ஐ ஸ்டார்டட் மை கரியர். அப்பா இல்லாமல் வெளியில் வந்து நான் பண்ண படம் மலையாள படம். அதில் வந்து 2 படம் பண்ணேன், சுக்கான் மாந்திரிகம்னு. ஸோ மோகன்லால் அந்த படம் பெரிய ஹிட் அந்த படம். ஸோ அது ஒரு பெரிய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. சூப்பர் சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சினம். ஸோ இந்த படத்தோட கதைக்களம் எப்படி அமைஞ்சது? நம்ம அருண் விஜய் சார் எப்படி சூஸ் பண்ணி? ஓகே, என்னென்னா அருண் விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹரிதாஸ் படம் பார்த்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட் அப்போ எனக்கு பேசினாங்க, நிறைய பேர் என்னை என்கரேஜ் பண்ணாங்க, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசி உங்களோட ஒர்க் பண்ணணும்னு சொன்னதில் அருண் விஜய் ஒன் ஆஃப் த பர்சன். ஸோ அருண் லைக் எப்படின்னா இஸ் லைக் மை பிரதர். நான் எப்பவுமே ஒரு ப்ரோ அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் கேட்குறீங்களான்னப்போ தாராளமாக சார்ன்னு சொன்னார். அது காரணம் வந்து அந்த ஹரிதாஸோட இம்பேக்ட் தான். ஸோ அவர் அந்த பொறுத்தவரையும் என்னுடைய கடைசி வெற்றி அப்படின்லாம் இல்லை, நான் ஒரு நல்ல டைரக்டர், நல்ல டெக்னீஷியனுங்கிறத அவர் நம்பினார். ஸோ அவர்கிட்ட நான் 2 கதை சொன்னேன், 2 கதையுமே அவர் பிடிச்சிருந்தது. பட் எனக்கு பர்சனலாக இந்த கதை பண்ணணுன்ற மனசுக்குள்ளே இருந்தது, அதே தான் அவரும் சூஸ் பண்ணார். இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக சரவணன் ஒரு ரைட்டர், அவர் போலீஸ், இப்போ ஒரிஜினலாக அவர் போலீஸ் தான். அவர் என்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை சொன்னார். அவர் வந்து ஒரு கதையை சொல்லும் போது எனக்கு இந்த லைன் பிடிச்சிருந்தது. பட் அந்த லைனுக்குள்ளே நான் வேற மாதிரி ஒர்க் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. சார் காவல்துறைக்குள்ளே கதையை ஆச்சரியமாக இருக்கு. ஆமாம். ஸோ எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எனக்கு எப்பவுமே இந்த லைவ் சம்பவங்கள் லைக் ஹரிதாஸ் மாதிரி ஒரு நடந்த விஷயம் அதெல்லாம் எனக்கு எப்பவுமே பண்ணணும்னு. அருண் விஜய் கதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது சார், நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. பண்ணுவோன்னு சொல்லிட்டு சரி பண்ணுறாரு, நம்ம எப்போ பண்ண போகிறோம்னு தெரியல. ஏன்னா ஆஃப்டர் தடம்க்கு அப்புறம் நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய டேரக்டர்ஸ் அந்த லைனில் இருக்காங்க. பட் என்னென்னா இமீடியட்டாக நெக்ஸ்ட் வீக்கே சொல்லிட்டு சார் நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் போகலாமான்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நெக்ஸ்ட் மந்த்தே வா அப்படின்னு. ஆமாம் சார், யார் ப்ரொடியூசர், நானே பண்ணலான்னு இருக்கேன் சார், உங்களுக்கு ஓகேவான்னு. உங்களுக்கு என்ன வச்சு பண்ணால் நீங்கள் ஓகேவா நீங்கள் பார்த்துக்கோங்க, ப்ரொடியூசர் தான் யோசிக்கணும், ப்ரொடியூசர் டேரக்டர் நான் ஓகேன்னு சொல்கிற மாட்டேன் நான், ஏன்னா உங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகம் அப்படின்னேன். இல்லை சார் எனக்கு உங்கள் மேலே ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்குது சார், இறங்குறேன் சார். தென் ஓகே வில் டூ இட் சொல்லி அப்படி வந்தது தான் சினம். ஓகே சூப்பர் சார். சினம் வந்து வேற லெவலாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போவே நிறைய கணிப்புகள் இருக்குது சார். அதற்கு காரணம் அருண் விஜய் சார், உங்களுடைய கடின உழைப்பு. சினம் சரவணன் சாருடைய எழுத்துக்களில் உருவான திரைப்படம்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அது எதை நோக்கின பயணமாக இருக்கும் சார்? அந்த ஜேர்னி வெயிட் பண்ணி பாருங்க. அது ஒரு பேசிக்லி என்னன்னா கூட ஆவல எதிர்பார்த்த நீங்க பதில் சொல்ல போறீங்க. இல்லை, இது ஒரு யதார்த்தமான படம் தான். அது ஒரு சினிமா பொறுத்தவரையும் அதுக்கான நேரம் நம்ம நெருக்கத்தில் ஷூட்டிங் ஐ மீன் இப்போல்லாம் முடிச்சு வந்திருக்கோம். அது வந்து ரிலீஸ்க்கு
இன்னொரு 2-3 மந்த்ஸில் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிரும். ஐ மீன் இந்த கோவிட் டைம்னால அதில் படங்கள்லாம் எதுவும் மாட்டின ஒரு படம் தான். பட் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம். இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே மனசில் வச்சுட்டு அதை வச்சு முடிச்சிட்டோம். இப்போ சென்சார் ஆகிடுச்சு படத்துக்கு, நல்ல ஒரு வரவேற்பு. ஸோ கூடிய விரைவில் சின்னம் வரும். அது ஒரு யதார்த்தமான ஒரு படமாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக எமோஷ்னலாக எப்படி ஹரிதாஸில் வந்து எமோஷன்ஸ் எனக்கு விஷயம் பெருசாக ப்ளே ஆச்சோ அது மாதிரி சின்னம்லேயும் இருக்கும் எமோஷன். ஏன்னா டீசரில் பார்க்கும்போது சினம்னுடைய கலர் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாகவே இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கோபிநாத் சார் அதை சில திரைப்படங்களை தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லி ஒரு டைம் சொன்னார். கோபிநாத் சார் எப்படி இதில் அட்டாச் ஆனார் சார்? கோபிநாத் வந்து எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஒரு கிட்ட சொல்ல போனால் அவரு எனக்கு ரத்னவேலு பாலு மாதிரி ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கூட சொல்லலாம். ஸோ மோர் தென் 20-25 இயர்ஸ் வி பீன் டுகெதர். பட் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணதில்லை, அதுக்கான சான்ஸ் அமைஞ்சதில்லை. அதுக்கு காரணம் தேங்க்ஸ் வந்து நான் அருண் விஜய்க்கு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தடம்னு ஒரு காம்பினேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வைக்கும்போது நான் இது வந்து டெக்னீஷியன் சொல்லும்போது அவர் சொன்ன ஒரே ரிக்வெஸ்ட் ஆஸ் அ ப்ரொடியூசராக என்னென்னா, சார் நான் வந்து கோபிநாத் சார் வந்து நான் நம்ம அடுத்து பண்ணலான்னு நாங்கள் பேசி வச்சுருக்கோம் சார். நான் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம், எனக்கும் கோபியோட பண்ணணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்தது, அது இதில் நிறைவேறட்டும் அப்படின்னு. ஏன்னா அஃப்கோர்ஸ் எனக்கு கோபி கிடச்சது எனக்கு இந்த ஒரு பெரிய ப்ளஸ் தான் அது. ஸோ என்னுடைய விஷனுக்கு என்னுடைய இதுக்கு நான் அவர் வந்து ஒரு பேசிக்லி ஒரு டேரக்டர்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேமராமேன். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸு அவரோட டேஸ்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இட் வெண்ட் ஆன் வெல் லைக் அதர் ஃபிலிம்ஸ். ஸோ எப்போ தளபதிக்கு படம் பண்ண போகிறீங்க? சி டு பி ஃப்ராங்க், எல்லாமே வெற்றியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். நல்ல படங்கள் வெற்றி அடையும் போது தன்னால் அதுக்கான இடம் கிடைக்கும். அந்த இடம் வரும்போது நம்ம கரெக்டாக பயன்படுத்திப்போம். கண்டிப்பாக. உங்களோட மூவி தியேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஓடிடி பிளான் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க? 100% தியேட்டர். ஏன்னா அதுக்காக தான் உள்ள நாள் வெயிட்டிங். இல்லாட்டி வந்து எப்போ ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம் அது. அவர் ரொம்ப லைக் மோர் தென் மீ ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். விஜயகுமார் சார் வந்து அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க மூவி ஸ்லைட்ஸ்ன்ற பேனரில் பண்ணதுனால தே ஆர் வெரி ஸ்ட்ராங். அருண் விஜய் அண்ட் விஜயகுமார் சார் இது வந்து தேட்டர் ரிலீஸ் தான் அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓடிடியில் வந்தாலும் தேட்டர் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அருண் விஜய் சாருக்கு ஃபேன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஃபேன்ஸ்க்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கொண்டாட்டம் வேணும்னா கண்டிப்பாக தியேட்டர் வேணும் நமக்கு, இல்லையா சார்? ஆமாம். பட் ஆனால் நான் மிஸ் பண்ண கேள்வி சார் உங்களுக்கு, நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்குமே போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வாகா காஷ்மீருக்கு போயிருக்கும்போது வாகா கூட உருவாச்சுன்னு சொன்னீங்க. ஒரு ஸ்டோரி இவங்களை பற்றி நான் விசாரித்தேன், இது காதலாக மாறிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொரு ஸ்டோரியுமே உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது தோணுமா சார்? அப்படி கிடையாது. சும்மா படுத்துட்டு இருக்கும் போது தோணும், நடக்கும் போது தோணும். கிரியேஷனுங்கிறது இட்ஸ் ஆல் எல்லாருக்குள்ளேயும் கிரியேட் இருப்பாங்க. இப்போ உங்களுக்குள்ளே கிரியேட் இருப்பாங்க. நீங்கள் எல்லாமே எவ்ரிபடிஸ் லைஃப்பில் எல்லாருமே எவ்ரிபடிஸ் கிரியேட்டர்ஸ் தான் இங்கே. ஓகே சார். அந்த கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு பார்ட் தான் டைரக்ஷன். ஸோ நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால என்னோடய திங்கிங் வந்து சினிமா இந்த மீடியமாக மாறுது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு படம் பண்ண சொல்லி ஒரு வாய்ப்பு டேரக்டர் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி உங்களோட கிரியேஷன், உங்களுக்குள்ள ஒரு திங்கிங் தாட்ஸ், உங்கள் தாட் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் படமாக ஆக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ உங்களோட பர்சனல் விஷயங்கள், உங்கள் பர்சனலாக உங்களோட ஐடியாஸ், உங்கள் டேஸ்ட் எல்லாமே அது மூலிமா வரும். ஸோ கதைங்கிறது நம்ம லைஃப்பில் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும். இங்கே இருக்கிற கேமராமேன்ஸ்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், டேரக்டர்ஸ்குள்ளேயும் இருக்கும், ஒவ்வொருத்தர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து அந்த உணர்வை வந்து நம்ம ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறோமாங்கிறது தான். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த முதல்ல ப்ரொடியூசருக்கு பிடிக்கணும், ஆர்டிஸ்ட்க்கு பிடிக்கணும். அது 2 பேருக்கு மேஜராக பிடிச்சதுன்னா நம்ம அடுத்த சேலஞ்ச் வந்து ஆடியன்ஸ். ஸோ இது அவங்கள நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணி அவங்கள பிடிக்க வைக்கிறதுக்கு பண்ணணும். அங்கே தான் சக்ஸஸ் சீக்ரெட், அங்கே தான் ஒளிஞ்சிருக்கு. அது வந்து இட் இஸ் $1 million. அது வந்து அது எப்படின்னு தெரியாது, அது வந்து அது நடக்கும்போது நடக்கும். கண்டிப்பாக சார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்து செய்யும்போது பாகால நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு சார்? எதுவுமே நம்ம வந்து ஒரு லைஃப்பில் வந்துட்டு டேக் அவேன்னு ஒன்று இருக்குல்ல, வாகா பொறுத்தவரை எனக்கு என்னென்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணோம், நம்பிக்கையோட ரொம்ப என்ஜாய் பண்ண படம் அது. தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. பட் நான் அந்த படம் அந்த எதாவது மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் அது காரணம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது வந்து ஒரு ஹரிதாசன் ஒரு ரியலிஸ்டிக் ஃபிலிம் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அது அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருந்தது தான். அதை வந்து நான் வந்து பார்க்குற ஆடியன்ஸோட தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது என்னுடைய மிஸ்டேக்கை தான் நான் பார்ப்பேன். எனக்கு என்றைக்குமே வெற்றியை கூட நான் எப்பவுமே ஷேர் பண்ணுவேன், தோல்வியை நான் எனக்குள்ளே தான் வச்சுப்பேன் நான். ஏன்னா ஐ வில் பி த ரெஸ்பான்சிபிள் பர்சன் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இப்படி ஒரு விஷயத்த நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறதுல வந்து எனக்கு எப்போ அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா, சரி நம்மளுக்கு வர ஒரு விஷயத்த நம்ம அதை மீறி நம்மளோட சப்கான்ஷியஸாக ஒரு விஷயம் கேட்கும், அதை நம்ம பண்ணிக்கலாமே
அது பண்ணியிருக்கலாமேங்கிறது அது எப்பவுமே ஒரு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் லைஃப்பில் வரும். வரும். நடக்கிறதுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம விபத்துனே நடக்காமல் போகும். கண்டிப்பா சார். ஸோ அது இஸ் வேர். அது வந்து நம்ம அப்படி பார்த்தோம்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்னு நினச்சோன்னா நம்ம எதுவுமே முடியாது. வெளியவே போக முடியாது. ஆமாம், அதுதான். இப்போ எண்ட் ஆஃப் த டே அந்த வாகான்ற படம் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபத்தை கொடுத்தது. எல்லாருமே அந்த படத்தை வாங்கி யாரும் நஷ்டம் அடையலை, அவ்வளோதான். பட் பர்சனல் அஸ் அ டேரக்டராக வந்து எனக்கு வந்து அது வந்து ஒரு ஹரிதாஸ் கம்பேர் பண்ணும்போது அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் இருந்தது காரணம் என்னென்னா, நான் வந்து ஆடியன்ஸை வந்து அவங்க எதிர்பார்த்த ஒரு ஹரிதாஸ் மாதிரி ஒரு யதார்த்தமான படைப்பை கொடுக்காம இருந்திருக்கலாம். பட் உங்களை மாதிரி பர்சன் நிறைய பேர் வாகா சூப்பர் படம் சொன்னவங்களும் இருக்காங்க. அதை நான் சொன்ன மாதிரி ஹரிதாஸ்க்கு முன்னால் வாகா பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாகா பேசப்பட்டிருக்கும். கண்டிப்பாக சார். பட் ஆல் மேட்டர் ஆஃப் டைம். அது இன்னைக்கு வந்து சின்னம் மூலியமாக திருப்பி நான் வந்து எந்த இடத்துல என்னோட தாட்ஸ் என்னங்கிறது சின்னம் மூலியமாக அகெயின் இட்ஸ் அ கம்பேக் ஃபார் மீ அப்படின்னு நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக சார். ஏன் இந்த கேள்வி நான் கேட்டேன்னா, இப்படி மாறுபட்ட விமர்சனங்கள் வந்த எல்லா இதழ்களும் இதயம் திறந்து சொல்லணும், சினம் வந்து ஜனங்களின் படம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சார். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்போவுமே கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கும். அதுவும் மீடியாவில் இருக்க பர்சனுக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் அதுக்கு ஃபேமிலி வந்து கண்டிப்பாக பேக்ரவுண்ட் சப்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், இவ்வளோ சப்போர்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு இந்த விஷயத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் மை ஒய்ஃப், மை டாட்டர். ஏன்னா இவங்க 2 பேரோட தான் எனக்கு பில்லர்ஸ் மாதிரி. சொல்லுவாங்க தேர் இஸ் அ விமென் பிஹைண்ட் த சக்ஸஸ்ன்ற மாதிரி. நாட் ஒன்லி சக்ஸஸ், எனி ஃபெயிலியர்ஸ், எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க தான் பில்லர்ஸ். ஸோ அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் இயங்கவே முடியாது. இப்போ ஒரு கேள்வி வந்து ஏன் இந்த படம் ஓடலை, ஏன் நீ சரியாக பண்ணலைன்னு ஒரு கேள்விகளை வந்து நம்மளுக்குள்ளே வரலாம். நம்மளை சுற்றி ஒருத்தர் கேட்கும் போது பலவீனமாயிரும். பட் அதை மாதிரி டைம்லையும் நம்ம ஃபேமிலி சப்போர்ட் பண்ண வச்சுருந்தாங்கன்னா அவரோட ஸ்ட்ரென்த்தே வேறு. கவலைப்படாதீங்க, இன்னும் அடுத்தது ஓடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்குறது. ஸோ என்னை பொறுத்தவரையும் ஒரு ஃபேமிலிங்கிறது ஒரு வரம்னு நினைப்பேன் நான். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு ஒரு கிரியேட்டருக்கு ரொம்பவே தேவை மாதிரி ஒரு ஃபேமிலி. அது அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐ எம் வெரி லக்கி டு ஹேவ் மை ஒய்ஃப். ஏன்னா அவங்க வந்துட்டு எனக்கு என்றைக்குமே ஒரு என்கரேஜிங்காக, எந்த சூழ்நிலையிலையும் சொல்லுவாங்கள்ல உன்னால் டெஃபினட்டாக வி கேன் கம் அப் முடியும்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கும் என் டாட்டருமே வந்து லைக் தே ஆர் ஸோ என்கரேஜிங். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ஸோ பிளெஸ்ட். கண்டிப்பாக சார். அவங்களுடைய பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சார். என் ஒய்ஃப் பேர் உமாவாணி ஸ்ரீ. ஓகே சார். அவங்க வந்து ஹோம் மேக்கர் அவங்க. அண்ட் மை டாட்டர். டாட்டர் உங்களுடைய மேக்கரும் அவங்க தான். மேக்கர். ஆமாம். என்ன நான் டேரக்ட் பண்ணாலும் என்ன டேரக்ட் பண்ணுறது அவங்க தான். அண்ட் தட்ஸ் வெரி ட்ரூ. அண்ட் அதே மாதிரி என் டாட்டர் கீர்த்தி ரோஷ்னா இப்போ 10th படிச்சுட்டு இருக்காங்க. சூப்பர் சார். அவங்களுக்கு எங்களுடைய பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க பாப்பாவுக்கு. கண்டிப்பாக. அதே போல் வீட்டில் மேம்க்கு எங்களுடைய பெரிய வணக்கங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு பெரிய கிரியேட்டர் எங்களுக்கு இப்போ உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்க மாட்டோம். நிறைய மிஸ் பண்ணியிருப்போம் உங்களை எப்போ பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அடுத்து வரக்கூடிய உங்களுடைய சினம் ஜனங்களின் படமாக இருக்க வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றி. Thank you. நன்றி.